ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி இதை ராஜா கிட்ட கேட்டிருப்பாங்க. யூதரை அழிக்கணும்னு சொல்லி ஆமான்னு ஒரு கட்டளையை கொடுத்துருப்பாரு. அது ஒரு சூழ்ச்சி. ஆனால் அந்த தீவினை செல்லாமற் போகணும்னு சொல்லி எஸ்தர் ராஜாத்தி ராஜாவிற்கிட்ட பேசியிருப்பாங்க. இங்கே அந்த அம்மா எதுக்காக பேசுகிறாங்க? தன்னுடைய மக்களை தீமையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக ராஜா கிட்ட போய் பேசியிருப்பாங்க. நன்மை உண்டாகிறதுக்காக பேசியிருப்பாங்க. நன்மைக்காக பேசியிருப்பாங்க. நம்மளும் பேசுகிறோம். நம்ம எவ்வளோ இடத்துல எதெல்லாம் பேசுகிறோம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு தெரிந்தவர்கள் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலியாகவே இருக்கட்டுமே, அவங்களுக்கு ஒரு தீமை வருது, இல்லை அவன் தவறான வழியில் போகிறான், ஏதோ ஒரு தீமை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நபர்கிட்டையோ இல்லை சம்மந்தப்பட்டவங்கக்கிட்டையோ உனக்கு இது தப்பாக இருக்குது, இதுலேருந்து நீ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லலாம், இல்லை நல்ல வழியில் நன்மை உண்டாக பேசலாம். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் போய் அவங்கள பற்றி அவதூறாய் பேசி தவறாய் பேசுறது நல்லா இல்லை. நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பிரெயினில் நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம திங்கிங்கில் வருதில்ல, ஒருத்தங்களை பற்றி இவங்களை பற்றி ரொம்ப அவங்கள அவதூறாக நினச்சிருப்போம், அவங்கள அகந்தையான சிந்தனையில் அவங்க மேலே நம்ம மனசுக்குள்ளே நினச்சிருப்போம். வெளியில் பேசும்போது மரியாதையாக பேசுகிற மாதிரி பேசலாம், மனுஷங்க தானே, அது இயல்பு. அந்த மாதிரி யோசிக்கிற விஷயங்கள் கூட பேசுகிறதுக்கும் கூட ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டி இருக்குது. இங்கே இந்த எஸ்தர் அவங்க பேசுகிறாங்க, தனக்காக தன்னுடைய மக்களுக்காக நன்மை உண்டாக அவங்க பேசியிருப்பாங்க. நம்மளும் நம்மை சார்ந்தவர்களுக்கோ இல்லை ஏதாவது நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அவங்கள அலர்ட் பண்ணலாம். அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்சால் நம்ம அவங்களுக்காக பேசலாம். அவங்களுக்கு நன்மை உண்டாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம பேசலாம். அது தவறில்லை. நம்ம பேசுகிற வார்த்தையில் நியாயம் இருக்கணும், உண்மை இருக்கணும். அதை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணுன்ட்டு இல்லை, உரியவர்கள்கிட்ட அதை சரியாக டீல் பண்ண கற்றுக்கொள்ளணும். நம்ம பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் வரும். அப்போ நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. அப்படின்னா நம்ம எஸ்தரை போல கவனமாக இருந்து நன்மை உண்டாக பேசணும். அது யாருக்காக வேணால் பேசலாம். உங்களுக்கு அவங்க சொந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்க கண்ணு முன்னாடி ஒரு அழிவு வரப்போகுது, ஒருவங்க நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேசுறது தப்பில்லை. சரியான விதத்தில் பேசலாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பேசுகிற பொழுது கவனமாக இருங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஔஷதமாக இருக்கணும். மற்றவங்க மனசை போட்டு குத்தி கிழிக்கிறதா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஆறுதல் வர பேசணும், நன்மை உண்டாக பேசணும். ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.